இப்போ இருக்கக்கூடிய இந்த தொலைக்காட்சிகள் எங்களை நீங்கள் அனுதாபமாக தான் காட்டணும்னு சொன்னால் 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடக்கும்போது நீங்கள் எங்களை அனுதாபமாக காட்டி பாதி மக்களினுடைய உயிரை காப்பாற்றிருக்கலாம் தானே. அது எதுக்காக செய்யலை? அவர் 10 வருஷத்துக்கு முதல் ஈழத்தை விட்டு சுவிஸுக்கு போனது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். தமிழ்நாட்டுக்குள்ள எங்களை காட்டாமல் மாநாடா மயிலாடுல இருந்து எல்லா பாடல் ப்ரோக்ராமையும் நடத்தி போட்டு எங்களை எல்லாரையுமே சாக விட்டுட்டு இப்போ நீங்கள் அனுதாபம் தர்றீங்கன்னு சொன்னால், இப்போ என்னைய பார்த்து கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், உங்களுக்கு அங்கே பிரியாணி எல்லாம் கிடைக்குமா? பிரியாணி எல்லாம் சாப்பிட்ருக்கிறீங்களா? நல்ல சாப்பாடு கிடைக்குமா? நாங்கள் என்ன சோமாலியாவில் இருந்தால் வரோம். பார்வையாளர்களை உளவியல் ரீதியாக தங்களினுடைய பக்கம் இழுக்கிறதுக்கான செயற்பாடுகளை அதிகமாக செய்து கொண்டு வரார்கள். ரியாலிட்டி ஷோன்ற பேரில் போகக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே எதுவுமே ரியாலிட்டி ஷோ கிடையாது. உங்களுக்கு திறமை இருக்குன்னு சொன்னால் உங்களோட திறமையை வச்சுக்கொண்டு நீங்கள் முன்னேறணும். அதை விட்டுட்டு உங்களுக்கான அனுதாபத்தை பெற்றுக்கொள்றதுக்காக நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னு சொன்னால், தெற்கில் மக்கள் எல்லாருமே போராடி கொண்டிருந்தார்கள். சாப்பாட்டுக்காகவும் போராடினார்கள், அரசாங்கத்துக்கு எதிராகவும் போராடினார்கள். ஆனால் அதே காலகட்டத்தில் எங்களோட வடக்கில் உண்மையை சொல்ல போனால் அக்ஷய திருதியைக்கு எல்லா மக்களுமே நகை கடைக்குள்ள தான் நின்றார்கள். இதை நாங்கள் சரியாக விலகிக் கொள்ளணும். அவர்களை டார்கெட் பண்ணினா தங்களுடைய டிஆர்பியை அதிகரித்து தங்களால் அதிகமான பணம் சம்பாதிக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த தொலைக்காட்சிகள் செய்யக்கூடிய சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ். இதுக்கு மேலே எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. எவ்வளோ நாளைக்கு தான் நாங்களும் பொறுத்து எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாத்தையுமே பார்த்து சகிக்க முடியாமல் இருக்குது. அவ்வளவுக்கு ஒரு எல்லை மீறி போகிற மாதிரியான செயற்பாடாக தான் இருக்குது. இது இப்போ தான் முதல் தடவையாக நடக்குதான்னு கேட்டால் அதுவும் இல்லை, ஏற்கனவே நடந்திருக்குது. ஒரு தடவை ஒரு பெரிய சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நடந்தது. ஆனால் அது எல்லாருமே உண்மைன்னு சொல்லி நம்பினார்கள். அந்த நேரத்தில் அதை பற்றி நான் கதைக்கோமன் வச்சிருந்தான், உண்மையிலேயே கதைக்கோமன் வச்சிருந்தான். எதுக்காக கதைக்கலன்னு சொன்னால், நீங்கள் எல்லாருமே அதை உண்மையான நம்பிக்கொண்டு இருக்கும்போது நான் மட்டும் அது இல்லை இப்படி தான் நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, நீ தான் தவறாக வழங்கி கொண்டிருக்கிற, இது இப்படி தான்னு சொல்லி அதை நீங்கள் உண்மைன்னு சொல்லி தான் சொல்லியிருப்பீங்க. ஆனால் இப்போ பாதி பேருக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. மீதி பேருக்கும் முழுமையாக தெளிவுபடுத்துகிற மாதிரி இந்த வீடியோவில் இதை பற்றி தெளிவாக கேச்சிருவோம். முழுமையாக கேச்சிருவோம், எப்படியெல்லாம் இது நடக்குதுன்றதை முழுமையாக கேச்சிருவோம். என்ன சம்பவம்னு சொன்னால், 2 வேறு விடயங்கள். ஒன்று, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஓங்கி ஒலிக்கிற பலமான குரலாக ஒரு குரல் ஒலிச்சு கொண்டிருக்குது. அது நாங்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயம். இன்னொரு பக்கம் அழிக்கப்பட்ட எங்களோட மக்களினுடைய அழிவை அதை பயன்படுத்தி அதை அனுதாபமாக மாற்றி வியாபாரம் செய்கிற ஒரு நடவடிக்கை இன்னொரு பக்கமாக நடந்து கொண்டிருக்குது. இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். இது ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது எங்களினுடைய ஈழத்தமிழ் மக்களினுடைய பரவல் தான் இதுக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்குது. என்ன விஷயம் மட்டும் முதல்ல இருந்து தெளிவாக சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அதனதை பார்க்குறதுக்கு முதல் என்னுடைய வீடியோக்கு தான் யாராவது புதுசாக பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதேமாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரிஃபரும் எங்கே மறக்க ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணது மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் எல்லாருக்குமே இதை பற்றி தெளிவில்லாமல் இருக்கிறவர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 நாளைக்கு பிறகு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒரு வாரமாக வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போயிட்டு, என்னென்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், நான் இந்தியா மும்பைக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிப் போயிருந்தேன். அந்த நேரம் போகிற நேரம் ப்ளாக் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி 2 வீடியோ அப்லோட் பண்ணினான். அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னால், அங்கே போனதுக்கு பிறகு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இல்லை வீடியோ அப்லோட் பண்ணுறதான்ற கன்ஃபியூஷனில் என்னடா நான் ப்ளாக் வீடியோ கிரியேட்டர் இல்லை, எனக்கு அவ்வளவுக்கு அதை ஃபாஸ்ட்டாக செய்ய முடியலை. ஃபுல்லாகவே ஷூட் பண்ணியிருந்தேன். இந்தியா உண்மையிலேயே பொருளாதாரத்தில் வேறு லெவலில் வளர்ந்துருக்குது. அதை மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நாங்கள் வெளியிலேருந்து பார்க்குறத விட இந்தியாவுக்குள்ளே போய் பார்க்கும்போது பொருளாதாரத்தில் மட்டும் இந்தியா நிறைய வகைகளில் வளர்ந்துருக்குது. அது எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே ப்ளாக் வீடியோவாகவும் இன்ஃபர்மேஷன் வீடியோவாகவும் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ தொடர்ச்சியான அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். அது எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே பாருங்கள். ஓகே, இப்போ நாங்கள் கதைக்க வந்த விடயம் என்னென்னு சொன்னால், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 2 விடயங்கள். ஒன்று, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அவர்களுக்கான ஒரு குரலாக இப்போ ஓங்கி உலகம் முழுக்க ஒழிச்சு கொண்டிருக்கிற இந்தியாவில் கேரளாவில் இருக்கிற ஒரு ஈழத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு பாடகர், பேர்டன் என்று சொல்லப்படுற ஹிரண்தாஸ் முரளி என்று சொல்லப்படுற ஒரு பாடகர். அவருடைய அம்மா யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், ஒரு ஈழத்தை சேர்ந்த பூர்வீகத்தை கொண்ட ஒரு ரப் பாடகர். அது நாங்கள் எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயம். ஒரு அடிமட்டத்திலிருந்து தன்னுடைய திறமையால் சொல்லிசையால் முன்னால் இப்போ எங்களுடைய ஈழத்தையும் கேரளாவையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு பாடகர். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால், எங்கட இதே ஈழத்தில் பிறந்து வளர்ந்து வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போய் இல்லாட்டி இது எங்கட ஈழத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு இலங்கைக்குள்ளேயே இருந்து கொண்டு இப்போ இந்தியாவினுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில்
ஒரு பாடல் நிகழ்ச்சியில் போய் பங்கு பெற்றி ஒரு 2-3 பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்கிறார்கள். அதில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு அவர்கள் சொன்ன கதைகள், அவர்களுடைய பின்புலம் தொடர்பாக அவர்கள் வெளிப்படுத்தின கதைகள், அந்த தொலைக்காட்சியில் காட்டப்பட்ட விடயங்கள் வந்து ஒரு பக்கம் எங்களுடைய ஈழத்தில் பிறக்காத, ஈழத்தை பூர்வீகமாக கொண்டவர் ஆனால் கேரளாவில் பிறந்த ஒருத்தர் எங்களை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் எங்களினுடைய கண்ணீரை அனுதாபமாக மாற்றி அதை வியாபாரம் பண்ணி அதிலிருந்து தங்களுக்கான வெற்றியை பெற்றுக்கொள்றதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற இன்னொரு ஈழத்தை சேர்ந்த பாடகர்கள். இதில் வந்து நாங்கள் முதலாவது தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால் ஊடகம். இந்த ஊடகங்கள் எப்படி இயங்கி கொண்டிருக்கின்றதை முதலாவது நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு ஊடகம் எப்படி இயங்கும்னு சொன்னால், ஒரு வணிகத்துக்கு எப்படி வாடிக்கையாளர்கள் முக்கியமோ அதே மாதிரி ஊடகங்களுக்கு ஆடியன்ஸ் முக்கியம். டிவின்னு சொன்னால் பார்வையாளர்கள், ரேடியோன்னு சொன்னால் கேட்போர். இந்த ஆடியன்ஸ் இருந்தால் தான் இந்த ஊடகங்களால் மேலும் மேலும் கொண்டு நடத்த அவர்களுடைய ஊடகத்தை வந்து இயக்கி கொண்டு போக முடியும். அது பெரிய சேட்டலைட் மீடியாவாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி. யூடியூபுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியம், ஃபேஸ்புக்கு ஃபாலோவர்ஸ் முக்கியம், இன்ஸ்டாகிராமுக்கு ஃபாலோவர்ஸ் முக்கியம். நான் எதுக்காக என்னுடைய எல்லா வீடியோஸ்லையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது என்னுடைய வியூவர்ஸ் அதிகரிக்கும், எனக்கான ஒரு வேல்யூ உருவாகும், ஒரு பெறுமதி உருவாகும். அதை வச்சு கொண்டு தான் என்னால் மேலும் மேலும் முன்னேறி போக முடியும். அது பெரிய சேட்டலைட் மீடியாவாக இருந்தாலும் சரி, சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி. இந்த பார்வையாளர்களை அதிகரிக்கிறதுக்காக இந்த ஊடகங்கள் நிறைய வழிமுறைகளை கையாள்வார்கள். ஏன்னு சொன்னால், பார்வையாளர்கள் அதிகரித்தால்தான் தொலைக்காட்சிக்கான டிஆர்பி அதிகரிக்கும். டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து அதிகரித்தால்தான் அட்வர்டைசர்ஸ், விளம்பரதாரர்களை தொலைக்காட்சிகளை கொண்டு வந்து அதன் மூலமாக பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய தொலைக்காட்சியை தொடர்ச்சியாக கொண்டு நடத்த முடியும். அப்போ விளம்பரதாரர்கள் உள்ள வரணும்னு சொன்னால் டிஆர்பி அதிகரிக்கணும். டிஆர்பி அதிகரிக்கணும்னு சொன்னால் பார்வையாளர்களை தொடர்ச்சியாக அதிகரித்து தங்களுடைய தக்க வச்சுக்கொள்ளணும். அதுக்காக இப்போ இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறை தான் சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ். ஆரம்ப காலகட்டங்களில் வேறு வேறு வழிமுறைகள் பின்பற்றப்பட்டாலும் இப்போ இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதிகமாக பார்வையாளர்களை உளவியல் ரீதியாக தங்களினுடைய பக்கம் இழுக்கிறதுக்கான செயற்பாடுகளை அதிகமாக செய்து கொண்டு வரார்கள். அதுதான் இப்போ நாங்கள் தொலைக்காட்சியிலெல்லாம் பார்க்கும்போது, ஒரு நிகழ்ச்சி போகும்போது ரியாலிட்டி ஷோன்ற பேரில் போகக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே எதுவுமே ரியாலிட்டி ஷோ கிடையாது. அது 95% ஸ்கிரிப்டடாக தான் இருக்கும். ப்ரீ பிளான் பண்ணி ஏற்கனவே திட்டமிட்டு முழுமையாக முடிக்கப்பட்டு அதுக்கு பிறகு எடிட் பண்ணப்பட்டு ரியாலிட்டி ஷோன்ற பேரில் போகக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் இப்போ போகக்கூடிய பெரும்பாலான நிகழ்ச்சிகள். இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். நீங்கள் இந்த கவன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் காட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையிலேயே எல்லா தொலைக்காட்சிகளுக்குள்ளேயும் நடக்கும். அதில் தான் இந்த அழுகிறது, என்ன சொன்னாலுமே ஒரு கூட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் யார் என்ன செஞ்சாலுமே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து அங்கேருந்து அழுது கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி எமோஷ்னலாக சில அனுதாபமான செயற்பாடுகள், கஷ்டப்பட்ட மாதிரி காட்டுறது, இந்த மாதிரியான செயற்பாடுகள் எல்லாமே ஒரு பக்கமாக இருக்கும். இதெல்லாமே ட்ரிக்ஸ், அந்த தொலைக்காட்சிகள் பயன்படுத்தக்கூடிய ட்ரிக்ஸ். அதே மாதிரி கோபப்படுறது, ஜட்ஜஸ் சொல்லக்கூடிய சில விடயங்கள், அதே மாதிரி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, சில பேரை வந்து ஓவராக கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய மாதிரியான செயற்பாடுகள், அவர்களுடைய உடலை வச்சு பாடி ஷேமிங் பண்ணுறது, உடலை வச்சு அவர்களை நக்கல் பண்ணுறது, இல்லாட்டி ஒரு கட்டத்துக்கு மேலே வல்கரான சில நகைச்சுவைகள், பொறுத்து கொள்ள முடியாத சில நகைச்சுவைகள், சில பெண்களை கிண்டல் செய்கிறது, இதெல்லாமே சைக்காலஜிக்கல் ரீதியான ட்ரிக்ஸ். அந்த தொலைக்காட்சிகள் தங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து ப்ரமோட் பண்ணி அதிகமான பார்வையாளர்களை பெற்றுக்கொள்றதுக்காக அவர்கள் பின்பற்றக்கூடிய ட்ரிக்ஸ் தான் இந்த விடயங்கள் எல்லாமே. இது எப்படி பார்வையாளர்களை கவரும்னு சொன்னால், பார்வையாளர்கள் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக 2 வகையான ஆடியன்ஸ் தான் இருப்பினோம். ஒன்று பேசிவ் ஆடியன்ஸ், என்ன சொன்னாலுமே அதை முழுமையாக நம்பக்கூடியவர்கள். ஒரு டிவியில் ஒரு ப்ரோக்ராம் வருதுன்னு சொன்னால் அதை பார்த்துட்டு அதில் எமோஷ்னலாக ஒரு விடயம் போகுதுன்னு சொன்னால் ஓகே இது உண்மையாக தான் இருக்கும். இல்லாட்டி ஒரு செய்தி வருதுன்னு சொன்னால் அதை பார்த்துட்டு இது வந்து உண்மையாக தான் இருக்கும்னு சொல்லி எந்த விதமான எதிர்கேள்வியும் கேட்காமல் அதை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு வகையான பகுதியினர் பேசிவ் ஆடியன்ஸ்னு சொல்லுவோம். 2வது கிரிட்டிக்கல் ஆடியன்ஸ். இவர்கள் வந்து என்ன வந்தாலும் அதை வந்து முழுமையாக ஆராய்வார்கள். ஒரு செய்தி வருதுன்னு சொன்னால் அதை பற்றி ஆராய்ஞ்சு இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா ஃபேக்ட் செக் பண்ணி அதை பற்றின விடயங்களை வந்து பார்ப்பார்கள். அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வருதுன்னு சொன்னால் அதுக்கான எதிரான கேள்விகளை கேட்டு அது உண்மையாக பொய்யான்றதை வந்து மக்களுக்கும் வெளிப்படுத்துவார்கள், தாங்களும் அதை வந்து புரிஞ்சு கொள்வார்கள். இந்த 2 வகையான ஆடியன்ஸுக்குள்ள இந்த பேசிவ் ஆடியன்ஸ்ன்ற எதையுமே முழுமையாக நம்பக்கூடிய பார்வையாளர்கள்லாம்
எப்போவுமே அதிகமாக இருப்பார்கள். அதனால தான் நான் சில நேரம் சொல்லுவேன், எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் ஃபேக்ட் செக் பண்ணுங்கன்னு சொல்லி. ஏன்னா இப்போ நிறைய ஃபேக்கான பொய்யான தகவல்கள் வந்து பகிரப்பட்டு கொண்டு இருக்குது. என்னுடைய வீடியோஸில் நான் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான காரணமும் அதான். நீங்கள் தாராளமாக அங்கே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உண்மையாக பொய்யான்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த பாசிவ் ஆடியன்ஸை குறிவைக்கக்கூடிய செயற்பாடுகள்லாம் இந்த தொலைக்காட்சிகள் செய்யக்கூடிய சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ். இதை வச்சுக்கொண்டு அந்த பாசிவ் ஆடியன்ஸ் அவர்கள் அதிகமாக இருக்கும்போது அவர்களை டார்கெட் பண்ணினா தங்களுடைய டிஆர்பி அதிகரித்து தங்களால் அதிகமான பணம் சம்பாதிக்க முடியுமென்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் தொலைக்காட்சிகள் இந்த மாதிரியான செயற்பாடுகளில் இப்போ அதிகமாக ஈடுபட்டு கொண்டு வரார்கள். ஸோ இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி இப்போ தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரபலமான தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அது என்னன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை வேறு நான் என்னுடைய வீடியோஸில் சொல்லி பிறகு எங்களினுடைய நன்மதிப்பை கெடுக்க நினைத்தார் இவர்னு சொல்லி அந்த டிவி வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணும். அதனால நான் பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கே அது யாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த தொலைக்காட்சியில் பங்கு பெற்றக்கூடிய பங்கு பற்றாளர்களில் வந்து எங்கட ஈழத்தில் பிறந்து இப்போ வெளிநாட்டில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரும், இன்னொருத்தர் இதே இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தரும், ஒரு பெண் ஒருத்தரும். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 பேர் வந்து அதில் பாடி செலக்ட் ஆகியிருக்கிறார்கள். அதுக்குள்ள இந்த 2 ஆண் பாடகர்களினுடைய பின்னணி பற்றி அங்கே குறிப்பிடப்பட்ட விடயம் வந்து உண்மையிலேயே மன வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக தான் இருந்தது. இது ஏற்கனவே நடந்த அதே தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலையும் ஏற்கனவே காட்டப்பட்டதும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகின ஒரு பின்னணி தான். ஏன்னு சொன்னால் ஜோதிச்சு பாருங்க, அந்த நேரத்தில் பிறக்காத அந்த பாடினவர்னுடைய வயதை வச்சு பார்க்கும்போது அவர் யுத்தம் நடந்த நேரத்தில் வந்து பிறந்திருக்க கூட மாட்டார். பிறந்திருக்காத ஒருத்தர் வந்து தான் மாமாவோடு இருந்தார், மாமா வந்து காணாமல் போயிட்டார்னு சொல்லும்போது இது என்ன வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம்? அது வந்து அந்த நேரத்தில் பெருசாக ஒரு குறிப்பிட்ட ஆட்களால் மட்டும் பேசப்படுது. இதை பற்றி தெரிஞ்சவர்களால். நான் சொன்னேன் தானே, பாசிவ் ஆடியன்ஸ், கிரிட்டிக்கல் ஆடியன்ஸ்னு சொல்லி 2 பேர் இருப்பார்கள்னு சொல்லி. அதில் கிரிட்டிக்கலாக யோசிக்கக்கூடிய ஆடியன்ஸால் மட்டும் அது விளங்கி கொள்ளப்பட்டு அது வந்து விமர்சனம் செய்யப்பட்டது. ஆனால் பெரும்பாலும் வந்து அதை நம்பியிருந்தார்கள். ஆனால் இப்போ வந்த விடயம் வந்து பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் வந்து சுவிஸில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு 10 வருஷமாக நான் ட்ராவல் டாக்குமெண்ட்டில் சுவிஸுக்கு போய் சுவிஸில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கான ஒரு அடையாளம் இல்லை, எனக்கு ஈழமும் அடையாளம் இல்லை, சுவிஸும் அடையாளம் இல்லைன்னு சொல்லி. அவர் 10 வருஷத்துக்கு முதல் ஈழத்தை விட்டு சுவிஸுக்கு போனது வந்து அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அவர்களை வந்து யாருமே இங்கேருந்து நீங்கள் வெளியில் போங்கன்னு சொல்லலை. ஏனென்றா நாங்களும் இதே ஈழமண்ணில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்றபடியாக அதை வந்து தொலைக்காட்சியில் ஏதோ ஈழத்தை விட்டு வெளியில் போங்கன்னு சொன்ன மாதிரி அவர் காட்ட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. அதுக்கு பின்னால் அந்த சுவிஸ் கவர்மெண்ட் மூலமாக தங்களுக்கான ஒரு ஏதோ ஒரு வகையான சலுகை கிடைக்குமென்ற ரீதியிலையும் அவர்கள் சொல்லியிருக்கலாம்ன்றது தான் ஒரு வெளிப்படையான ஒரு விடயம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இது வந்து ஒரு விடயம். அவர் சொன்ன சில எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் அவ்வளோ அப்படி வந்தேன் இப்படி வந்தேன் எனக்கான ஒரு அடையாளம் இல்லைன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணமாக வந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் என்ன சொன்னார்னு சொன்னால், நான் 29 வருடமாக தோல்வி அடைஞ்சு கொண்டே இருக்கிறேன். ஆனால் அவர் வந்து ஏற்கனவே இலங்கைக்குள்ளே இருந்த ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் பாடி 2ஆம் இடம் பெற்றுக்கொண்ட ஒரு நபர் ஒருத்தர். அதே மாதிரி இன்னும் ஏனைய இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளை லோக்கல் டிவியில் வந்து நிறைய இடங்களை வந்து பாடியிருக்கிறார், நிறைய மேடைகளையும் ஏறியிருக்கிறார். அதையும் வச்சுக்கொண்டு திரும்பவும் அங்கே போய் இவர்கள் எல்லாமே சொல்லக்கூடிய கதை என்னன்னு சொன்னால், நாங்கள் ஈழத்திலிருந்து வாரோம், எங்களுக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்குது, இப்படியான ஒரு கஷ்டம் இருக்குது, இதனால் என்ன வகையான பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொன்னால், நாங்கள் திரும்ப தமிழ்நாட்டுக்கு போகும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களை பார்க்குற பார்வை வந்து எப்போவுமே அனுதாபமாக இருக்குது. இவர்கள் அனுதாபத்தை தேடுறதுக்காக தான் முயற்சி செய்கிறார்கள். அதுதான் என்னோட தெரியலை. உங்களுக்கு திறமை இருக்குன்னு சொன்னால் உங்களோட திறமையை வச்சுக்கொண்டு நீங்கள் முன்னேறணும். அதை விட்டுட்டு உங்களுக்கான அனுதாபத்தை பெற்றுக்கொள்றதுக்காக நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களினுடைய திறமைக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாகவே இருக்காது. நாங்கள் அனுதாபத்துக்குரிய இனம் இல்லை, எங்களை யாருமே அனுதாபமாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் எங்களை வழிநடத்தின எங்களினுடைய தலைமையே அந்த விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நாங்கள் அனுதாபத்துக்குரிய இனம் இல்லைன்னு சொல்லும்போதே நீங்கள் அந்த போராட்டத்தை வச்சுக்கொண்டு அனுதாபம் தேடுறீங்கன்னு சொன்னால் இது எங்களினுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்துகிற ஒரு விடயமாக தான் இருக்கும். அதையும் தாண்டி இந்த ஈழத்தில் உண்மையிலேயே நாங்கள் எப்படி இருக்கிறோம்ன்றது நிறைய இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு தெரியுதில்ல. எனக்கே தனிப்பட்ட ரீதியில் நடந்திருக்குது. கடந்த வருடம் நான் தமிழ்நாட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போகும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய பிரபலமான ஒரு உணவகம்,
அந்த உணவகத்தினுடைய பேரும் வந்து சொல்ல விரும்பல. என்ன சம்பவம் நடந்ததுன்னு சொன்னா, அந்த சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரான்ச் அது. அந்த பிரான்ச்சினுடைய உரிமையாளர் எங்கள்ட்ட வந்து கதைச்சிருந்தார். சும்மா கேஷுவலா வந்து கதைச்சிருந்தார். கதைக்கும்போது எங்களுடைய கதைய வச்சுக்கொண்டு அவர் கண்டுபிடிச்சிட்டார். நாங்க இலங்கையிலிருந்து தான் வாரோம்னு சொல்லி. அப்ப அவர் எங்கள்ட்ட கேட்ட கதை என்னன்னு சொன்னா, நாங்க வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணிக்க பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்ப என்னைய பார்த்து கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, "உங்களுக்கு அங்க பிரியாணி எல்லாம் கிடைக்குமா? பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுருக்கிறீங்களா? நல்ல சாப்பாடு கிடைக்குமா?" நாங்க என்ன சோமாலியால இருந்தா வாரோம். அப்படித்தான் இருந்தது எனக்கு. எனக்கு உண்மையிலேயே அது அ எப்படி ஏதோ ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒரு விடயமா இருந்தது. ஏனென்டா, நாங்க ஏதோ முழுமையா பஞ்சத்துல இருந்து வந்த மாதிரி. எந்த உடம்ப பார்த்து அவர் கேட்டாரா தெரியல. ஏன்னா நான் பயங்கர ஸ்லிம்மான ஒரு ஆள். அத வச்சு கேட்டாரா, அத வச்சும் கேட்கல அவர். ஈழத்திலிருந்து வந்தேன்றத வச்சுக்கொண்டு தான் கேட்டார். உங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் சரியா கிடைக்குமான்னு சொல்லி. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஊடகங்களும், இங்கேருந்து போனவர்களும் தங்கள அனுதாபமா காட்டி, அங்க தங்களுக்கான பேர பெற்றுக்கொள்றதுக்காக செய்த செயற்பாடுகள் தான். உண்மையிலேயே நாங்க எதுக்காக இங்க போராடினோம்னு சொல்லி நிறைய பேருக்கு அங்க தெரியுதில்ல. நாங்க பஞ்சத்திற்காக போராடல. நாங்க சாப்பாட்டுக்காக போராடல. எங்களுக்கான உடைகள பெற்றுக்கொள்றதுக்காகவோ, அதுக்கு எதுக்காகவோ போராடல. நாங்க உரிமைக்காகத்தான் போராடினோம். எங்களுக்காக சுதந்திரமா வாழக்கூடிய, அரசியல் உரிமைய பெற்றுக்கொண்டு சுதந்திரமா வாழக்கூடிய ஒரு நிலத்தை பெற்றுக்கொள்றதுக்காக தான் நாங்கள் போராடினோமே தவிர, மற்றும்படி 2009ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு முதல் உண்மையாக சொல்ல போனால் ஈழத்தில் சாப்பாட்டுக்கு பஞ்சம்ன்றது இருக்கல. நான் இங்கே தான் இருந்தேனா, எனக்கு அப்போ 9 வயசு. எனக்கு நல்லா தெரியும் ஈழத்தில் உணவுக்கான பஞ்சம்னு சொல்லி யாருமே ஒருவேளை சாப்பிடாம இருந்தேன்னு சொல்லி எந்த ஒரு வரலாறுமே கிடையாது. பஞ்சம்ன்றதே இருக்கல. மக்கள்கிட்ட நல்லபடியாக காசு இருந்தது, நல்லபடியாக உழைச்சார்கள், நல்ல பொருளாதார கட்டுப்பாடு இருந்தது. பொருளாதாரம் வந்து நல்லபடியாக கட்டமைக்கப்பட்டிருந்தது, எல்லாமே இருந்தது. உரிமை என்ற ஒன்றுக்காக மட்டும்தான் ஈழத்தமிழர்கள் போராடினமே தவிர, மற்றும்படி இந்த சாப்பாடுன்ற பிரச்சனை வந்து எங்களுக்கு எப்போவுமே இருந்ததில்லை. அந்த உடைமைகள் அழிக்கப்பட்டு எங்களை துரத்தினார்களே தவிர, அந்த துரத்தும் போது தான் 2009ஆம் ஆண்டு யுத்தத்தின் போது தான் நாங்கள் சாப்பாட்டுக்கு கையேந்தினமே தவிர, 2009ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு முதல் ஒரு அவர்களினுடைய ஆட்சிக்குள்ள நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கான உணவுக்கான பஞ்சம்னு சொல்லி ஒன்று இருக்கவே இல்லை. இதை வந்து எல்லாருமே தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. அதுக்கு பிறகு 2009ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு பிறகும் இந்த 16 வருடங்களில் எங்களினுடைய உழைப்புகள் மூலமாக திரும்பவும் இந்த யுத்தம் நடந்த மண்ணில் வந்து நாங்கள் வளர்ந்துருக்கிறோமே தவிர, இப்போவும் பெரும்பாலும் இங்கே சாப்பாட்டுக்கான பஞ்சம்ன்றது இல்லை. எல்லா வகையிலுமே இங்கேயும் அபிவிருத்தி இருக்குது. எங்களுக்கான தொலைக்காட்சிகள் இருக்குது, எங்களுடைய கையில் எல்லார்ட்டையுமே ஃபோன் இருக்குது, இங்கே வாகனங்கள் இருக்குது, நிறைய பேர் கார் வச்சிருக்கிறார்கள். இவ்வளவு நான் சரியான ஒரு உதாரணம் சொல்ல போனால், 2022ஆம் ஆண்டு இலங்கைக்குள்ள பொருளாதார நெருக்கடி ஏற்படும் போது தெற்கில் மக்கள் எல்லாருமே போராடி கொண்டிருந்தார்கள். சாப்பாட்டுக்காகவும் போராடினார்கள், அரசாங்கத்துக்கு எதிராகவும் போராடினார்கள். ஆனால் அதே காலகட்டத்தில் எங்களோட வடக்கில் உண்மையாக சொல்ல போனால் அக்ஷய திருதியைக்கு எல்லா மக்களுமே நகைக்கடைக்குள்ள தான் நின்றார்கள். இதை வந்து நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளணும், எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும். இதை நான் குறையாக சொல்ல வரையில, ஆனால் மக்கள்கிட்ட காசு இருந்தது, அதுதான் நான் சொல்ல வரேன். மக்கள்கிட்ட பஞ்சம்ன்றது இருக்கையில் எங்கள்கிட்ட காசு இருந்தது. சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சேமிக்கிற பழக்கம் கிடையாது. உழைக்கிற காசு எல்லாத்தையுமே சாப்பிட்டு கொண்டும் எல்லா இடமுமே வந்து சுற்றுலா மாதிரி போகிறதுக்கு தான் வந்து பெரும்பாலும் பயன்படுத்துவார்கள். ஆனால் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் சேமிக்கிற பழக்கம் இருக்கிறபடியா எங்களுக்கு பஞ்சம்ன்ற அளவுக்கு வரையில, ஆனால் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு நெருக்கடி ஏற்படுந்தது. அதனால தயவு செய்து இந்த தமிழ்நாட்டில் எங்களை பற்றி நாங்கள் பஞ்சமாக இருக்கிறோம்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறார்கள், இல்லாட்டி வேறு எங்கேயாவது இருந்தும் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். அப்படி நினைக்காதீங்க. நாங்கள் இங்கே எல்லா அடிப்படை வசதிகளோடு தான் இருக்கிறோம். பொருளாதாரத்தில் ஒரு மந்தமான இல்லாமல் இருக்கே தவிர மற்றும்படி எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்கேருந்து போகக்கூடியவர்கள், இனியும் போகக்கூடியவர்கள் இப்படியான அனுதாபத்தை தேடி உங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு தயவு செய்து முயற்சி செய்யாதீங்க. இங்கேருந்து போனவர் தான் வாகிசன் ராசையா, ரப்சலோன்னு சொல்லி அந்த 3 பேருமே அவர்கள் அதே கௌரவத்தோடு எங்களோட தமிழ் மண்ணை வந்து மேலும் மேலும் பெருமைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த வகையிலையுமே எங்களை சிரமப்படுத்தி காட்டலை. அவர்களுடைய தனிப்பட்ட காரணங்களை தான் நேர்காணல்களை சொல்லியிருந்தார்களே தவிர மற்றும்படி அவர்களுக்கான அனுதாபத்தை தேடிக்கொள்றதுக்கு யாருமே முயற்சி செய்யலை. அதே மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் ஈழத்திலிருந்து போய் எங்களை பெருமைப்படுத்தி கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள்லாம் தொலைக்காட்சிகள் தங்களோட டிஆர்பிக்காக எங்களை திரும்ப திரும்ப ஏதோ ஒரு ஆக மட்டமான ஒரு அனுதாபத்தை தேடக்கூடிய ஒரு இனமாக வந்து திரும்ப திரும்ப காட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இருக்கக்கூடிய இந்த தொலைக்காட்சிகள் எங்களை நீங்கள் அனுதாபமாக தான் காட்டணும்னு சொன்னால், 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடக்கும்போது நீங்கள் எங்களை அனுதாபமாக காட்டி பாதி மக்களினுடைய உயிரை காப்பாற்றிருக்கலாம் தானே. அது எதுக்காக செய்யலை? ஏனெண்டா வடிவாக தெரியும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அரசியல் ரீதியான பிரச்சனை இருந்தது. தமிழ்நாட்டுக்குள்ளே எங்களை காட்டாமல் மாநாடா மயிலாடையிலேருந்து எல்லா பாடல் ப்ரோக்ராமையும் நடத்தி போட்டு எங்களை எல்லாரையுமே சாக விட்டுட்டு இப்போ வந்து நீங்கள் அனுதாபம் தர்றீங்கன்னு சொன்னால்
இது உங்களோட டிஆர்பிக்காக தானே, வேறு எதுக்காக இருக்க முடியும்? தயவு செய்து இதை செய்யாதீங்க. இது நாங்கள் எங்களுடைய ஒரு எதிர்ப்பாக கூட நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். ஏன்னா இது யாருக்குமே பிடிக்கலை. இங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே ஈழத்தமிழர்களுக்கு எங்களை நீங்கள் அனுதாபமாக காட்டுறது எங்களுக்கு பிடிக்கலை. தயவு செய்து இதை செய்யாதீங்கன்றதை நாங்கள் அழுத்தமாக சொல்லிக்கொள்கிறோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் அனுதாபத்துக்குரிய இனம் கிடையாது. எங்களை அனுதாபமாக பார்க்குறத நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் போகிறதில்ல. தயவு செய்து உங்களோட திறமையை பயன்படுத்தி முன்னால் வாங்க. அனுதாபத்தை தேடிக்கொண்டு, ஈழத்தின் பேரை பயன்படுத்தி கொண்டு, எங்களோட போராட்டத்தை பயன்படுத்தி கொண்டு தயவு செய்து அனுதாபம் தேடாதீங்க. இதை தான் நாங்களோட ஷாப்பிங் நினச்சிருந்தான். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? நான் சொன்னதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக சுட்டி காட்டலாம். பெரும்பாலும் தவறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மையை தான் நான் பேசியிருக்கிறேன். அதனால் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே இருக்க கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.